அதை சொல்லுவாங்கள்ல, ஒருத்தன் வயிற்றுல அடித்து சம்பாதிக்கக்கூடாது, அதில் எந்த விதமான குற்றம் குறையும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அந்த பொருளால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் காலத்தையோ சூழ்நிலையோ இந்த காலத்தில் அதெல்லாம் முடியுமாங்க, அதெல்லாம் சாத்தியமே இல்லைங்க, என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பு இல்லைங்க, அப்படியே இருங்க. உங்களுக்கு இன்பம் மட்டும் கிடைக்காது, சந்தோஷம் மட்டும் அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சு தான் ஆகணும். காலங்கள் மாறினாலும் அம்மாவை அம்மான்னு தானே கூப்பிட்றோம், வேற ஏதாவது மாற்றி கூப்பிட்றோமா, நம்ம மம்மி என்னவோ அவ்வளோதான். ஆனாலும் பொருள் என்னமோ ஒன்று தானே. காலம் மாறினாலும் இறைவன் வகுத்த சட்டத்திட்டங்கள் மாறாது. தீங்கு செஞ்சால் அதுக்கான பலனை அனுபவித்து தான் ஆக வேண்டும்ன்றது இறை சட்டம். அதனால் காலத்தை காரணம் காமிச்சு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருக்க முடியாது. அதனால தான் வள்ளல் பெருமான்னா ஒழுக்க முறைகளை வகுத்து வச்சுருக்காங்க. அவசியம் நம்ம அதை எல்லாரும் வாங்கி படித்து அதன் பிரகாரம் நிற்கணுன்றது தான் இங்கே கருத்தாக இருக்குது. ஃபஸ்ட்டு முதல் படியாக புலால் உண்ணக்கூடிய தன்மையில் யாராவது இருந்தீங்கன்னா தயவுசெய்து அதை விட்டுருங்க. அதான் முதல் ஒழுக்கமே. அதான் சொன்னாங்க பாருங்கள், அழகாக புலால் மறுத்தல்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் சாப்பிட்ருந்தா கூட பரவாயில்ல, இன்னிலிருந்தாவது அதை விட்டுட்டு உயிர் இறக்கத்தை வளர்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இறையருள் கிடைக்கிறதுக்கு அதுதான் மிகப்பெரிய தடையாக இருக்குது அப்படின்றத முன்வைத்திருக்காங்க. ரொம்ப அற்புதமாக பேசி அமர்ந்திருக்காங்க. அடுத்தபடியாக ஒரு அற்புதமான சத்சங்கம்.